வணக்கம். இது ஒரு ஆழமான அலசல். உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் குறிப்பா இந்த 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகம். அதுல மின்னியல் அப்படிங்கிற பகுதியை எடுத்து அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான கருத்துக்களையும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்கு தரப்போறோம். நீங்களும் இதை ஆழமா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பாடம் முடிஞ்சதும் நமக்கு என்னென்ன தெரியணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. மின்னூட்டங்களோட அடிப்படை பண்புகள், அது எப்படி ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு மாறுது, அப்புறம் நிலை மின்னியல்னா என்ன, மின்னல் எப்படி வருது, மின்காட்டி, மின் சுற்றுகள், அதோட விளைவுகள், இப்படி நிறைய விஷயங்கள். சரி, இந்த மின்னியல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோமா? அதோட அடிப்படைகளை கொஞ்சம் எளிமையா சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த நோக்கங்களையும் மனசுல வச்சுக்கிட்டே பேசுவோம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அணு அமைப்புல இருந்தா? நிச்சயமா அதுதான் கரெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோட எல்லா விஷயமும் அந்த அணுவுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களால, அதாவது அணுக்களால ஆனது. அந்த அணுவோட மையத்துல புரோட்டான் இருக்கும், அது நேர் மின்னூட்டம் கொண்டது. கூடவே நியூட்ரானும் இருக்கும், அதுக்கு மின்னூட்டம் கிடையாது. இந்த மையக்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள், அதாவது எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள்கள் வேகமா சுத்தி வந்துட்டு இருக்கும். ஓஹோ, அப்போ ஏன் பொதுவா பொருட்கள்லாம் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜோட இல்ல, எல்லாம் நியூட்ரலா, அதாவது நடுநிலையா இருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். ஒரு அணுவுல எவ்வளவு புரோட்டான்கள் நேர் மின்னூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு எலக்ட்ரான்களும் எதிர் மின்னூட்டமும் இருக்கும்போது அது ரெண்டும் ஒன்றை ஒன்று சமன் செஞ்சிடும். அதனால அணு பொதுவா மின் நடுநிலை தன்மையோட இருக்கும். ஆனா இந்த பேலன்ஸ் எப்போ மாறுதோ அப்பதான் இந்த மின்னோட்டம் அப்படிங்கிற விஷயம் உள்ள வருது. அது எப்படி எப்படி மாறுது? எலக்ட்ரான்களாலதான். புரோட்டான்கள் அணுக்கருவோடு நல்ல பிணைஞ்சிருக்கும். ஆனா எலக்ட்ரான்கள், குறிப்பா அந்த வெளியில சுத்துற எலக்ட்ரான்கள் சில சமயம் ஒரு அணுவை விட்டு போகவோ இல்ல வேற ஒரு அணுக்குள்ள வரவோ முடியும். இப்போ ஒரு அணு ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாயிடும். அப்போ அது நேர் மின்னூட்டம் பிளஸ் பெறும். அதே மாதிரி ஒரு அணு வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா அதுல எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாகி அது எதிர் மின்னூட்டம் மைனஸ் பெறும். இந்த எலக்ட்ரான் போறது வர்றது, இதுதான் மின்னூட்டத்தோட அடிப்படை. ஓஹோ, அப்ப இந்த எலக்ட்ரான்கள் நகர்றது தான் எல்லாத்துக்கும் காரணமா? சரி, இந்த மின்னூட்டங்கள் உருவாகிடுச்சு, அதுக்குள்ள என்ன மாதிரி விசை இருக்கும்? ஈர்க்குமா, விலக்குமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. நீங்க காந்தத்துல பாத்திருப்பீங்கல்ல, ஒரே மாதிரி துருவங்கள் விலக்கும், எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும். ஆமா ஆமா. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒத்த மின்னூட்டங்கள், அதாவது ரெண்டுமே நேர் இல்ல ரெண்டுமே எதிர் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு விலக்கும். சரி, அதுவே வேற வேற மின்னூட்டங்கள், ஒன்னு நேர் இன்னொன்னு எதிர் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு ஈர்க்கும். இந்த ஈர்ப்பு விசை, விலக்கு விசை, இதுதான் நிறைய எலக்ட்ரிக்கல் விஷயங்களுக்கு காரணம். சரி, ஒரு பொருளை எப்படி மின்னோட்டம் அடைய வைக்கிறது? அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் புக்ல. ஆமா, 3 முக்கியமான வழிகள் இருக்கு. இதுவும் கற்றல் நோக்கங்கள்ல ஒண்ணு. அதாவது மின்னூட்டங்கள் எப்படி இடமாற்றம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த 3 முறைகள் உராய்வு, கடத்தல், அப்புறம் தூண்டல். உராய்வு, இது நாம் அடிக்கடி பாக்குறது தானே. சின்ன வயசுல பிளாஸ்டிக் ஸ்கேலையோ இல்ல சீப்பையோ தலைமுடியில நல்லா தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பேப்பர் துண்டு கிட்ட கொண்டு போனா அது ஒட்டிக்கும், அதுதானே? அதேதான், கரெக்டா சொன்னீங்க. உராய்வுல என்ன நடக்குதுன்னா, 2 பொருளை தேய்க்கும் போது ஒரு பொருள்ல இருந்து எலக்ட்ரான்கள் இன்னொன்னுக்கு தாவி போயிடும். எது எலக்ட்ரானை இழக்குதோ அது நேர் மின்னூட்டம் பெறும், எது வாங்குதோ அது எதிர் மின்னூட்டம் பெறும். உதாரணத்துக்கு, கண்ணாடி தண்டை பட்டு துணியில தேய்ச்சா கண்ணாடியில இருந்து எலக்ட்ரான் பட்டுக்கு போகும். அப்போ கண்ணாடி நேர் மின்னூட்டம், பட்டு எதிர் மின்னூட்டம். அதே மாதிரி எபோனைட் தண்டை கம்பளி துணியில தேய்ச்சா கம்பளியில இருந்து எலக்ட்ரான் எபோனைட்டுக்கு வரும். அப்போ எபோனைட் எதிர் மின்னோட்டம், கம்பளி நேர் மின்னோட்டம். சரி, அப்போ 2வது முறை கடத்தல். கடத்தல்ங்கிறது சிம்பிள், நேரடி தொடர்பு மூலமா மின்னூட்டத்தை பரப்புறது. இப்போ சார்ஜ் ஆன ஒரு பொருளை, உதாரணத்துக்கு ஒரு நேர் மின்னூட்டம் இருக்கிற மெட்டல் பால சார்ஜ் இல்லாத இன்னொரு மெட்டல் பால டச் பண்ணா அந்த முதல் பால்ல இருந்து சார்ஜ் 2வது பாலுக்கும் பரவும். ரெண்டுமே ஒரே மாதிரி சார்ஜ் ஆயிடும். இதுக்கு நேரடியா தொடணும். 3வது முறை தூண்டல். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தொடாமலே சார்ஜ் பண்ண முடியுமா? முடியும், அதுதான் தூண்டல். இதுல மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளை, உதாரணத்துக்கு எதிர் மின்னூட்டம் இருக்கிற ஒரு தண்டை, மின்னூட்டம் இல்லாத ஒரு கடத்தி பக்கத்துல கொண்டு போனா போதும், தொட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த தண்டுல இருக்கிற எதிர் மின்னூட்டம் கடத்தியில சும்மா இருக்கிற எலக்ட்ரான்களை அதுவும்
தானே விலக்கி தள்ளிடும். அதனால அந்த தண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடத்தியோட முனை நேர் பிளஸ் மின்னோட்டமாகவும் தூரமா இருக்கிற முனை எதிர் மைனஸ் மின்னோட்டமாகவும் தற்காலிகமா பிரிஞ்சிடும். அடா, இது நல்லா இருக்கே. நாம பலூனை ஊதிட்டு சோத்துல ஒட்ட வைப்போமே, அது கூட இந்த மாதிரி தானா? பலூனை நல்லா துணியில தேய்ச்சிட்டு சோத்துல வச்சா கொஞ்ச நேரம் இருக்குமே. ஆமா, அது நிலை மின்னியல் ஈர்ப்பு விசைக்கு ஒரு நல்ல உதாரணம். பலூனை தேக்கும் போது அது சார்ஜ் ஆகுது. அது சுவர் பக்கத்துல கொண்டு போகும்போது நீங்க சொன்ன மாதிரி தூண்டல் மூலமா சுவர்ல இருக்கிற சார்ஜ்குள்ள நகர்ந்து பலூனுக்கும் சுவருக்கும் நடுவுல ஒரு ஈர்ப்பு விசை உருவாகுது. இதுதான் நிலை மின்னியல், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதாவது அசையாம ஒரு இடத்துல தங்கி இருக்கிற மின்னூட்டம். இந்த நிலை மின்னியல்ங்கிறது ஒன்னும் புதுசு இல்ல போல இருக்கு. புக்ல தேல்ஸ்னு ஒரு கிரீக் அறிஞரை பத்தி சொல்லிருக்காங்களே. ஆமா, கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி தேல்ஸ்ங்கிறவரு ஆம்பர்னு ஒரு மரப்பிசின் மாதிரி பொருள் அதை தேக்கும் போது சின்ன சின்ன பொருட்களை கவருதுன்னு கவனிச்சிருக்காரு. அந்த ஆம்பரோட கிரீக் பேரு எலக்ட்ரான். அதுல இருந்துதான் பின்னாடி வில்லியம் கில்பர்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனார். நாம ஸ்வெட்டர் கழட்டும் போது சடசடன்னு சத்தம் கேட்கறது, சில சமயம் டோர் ஹேண்டில தொடும்போது லைட்டா ஷாக் அடிக்கிறது, இதெல்லாம் கூட நிலை மின்னியல் தான். ஆனா நிலை மின்னியலோட ஒரு பயங்கரமான பெரிய வெளிப்பாடுன்னா அது மின்னல் தானே. அது மட்டும் எப்படி அவ்வளவு பெருசா உருவாகுது? மிகச் சரியான கேள்வி. மேகங்கள்ல இருக்கிற சின்ன சின்ன தண்ணீர் துளிகளும் பனித்துகள்களும் மேலையும் கீழையுமா ரொம்ப வேகமா நகரும் போது ஒன்னோட ஒண்ணு உராயும். இந்த உராய்வினால மேகங்களுக்குள்ளேயே பெரிய அளவுல மின்னூட்டங்கள் உருவாகி பிரிய ஆரம்பிக்கும். பொதுவா மேகத்தோட மேல் பகுதி நேர் மின்னூட்டமாவும் பிளஸ், அடிப்பகுதி எதிர் மின்னூட்டமாவும் மைனஸாவும் மாறிடும். இப்படி மின்னூட்டங்கள் ரொம்ப அதிகமா சேரும் போது அங்க ஒரு பெரிய மின் அழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜ் உருவாகும். அதை தாங்க முடியாத ஒரு நிலை வரும்போது 1-2 மேகங்களுக்கு நடுவுலயோ இல்ல மேகத்தோட அடிப்பகுதிக்கும் பூமிக்கும் நடுவுலயோ ஒரு பெரிய மின் பாய்ச்சல், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்கும். காத்து பொதுவா மின்சாரத்தை கடத்தாதுதான், ஆனா இவ்வளவு பெரிய வோல்டேஜ் அதால தடுக்க முடியாது. அந்த பாய்ச்சல் தான் கண்ணை பறிக்கிற வெளிச்சமா மின்னலா நமக்கு தெரியுது. அப்பா, அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கர சத்தம் கேக்குமே, இடி. அது எப்படி? மின்னல்ங்கிறது மிக மிக அதிக சக்தி வாய்ந்தது. அது பாயிர அந்த குறுகிய பாதை வழியா போற காத்து ஒரு செகண்டோட சின்ன பின்ன நேரத்துக்குள்ள பயங்கரமா சூடாகும். சூரியனோட மேற்பரப்பை விட பல மடங்கு அதிகம் சொல்றாங்க. அப்படியா? அப்படி திடீர்னு சூடாகிற காத்து அதிவேகமா விரிவடையும். அப்படி வேகமா விரிவடைறதுனால ஏற்படுற அதிர்வலை தான் நமக்கு இடி சத்தமா கேக்குது. மின்னல் பார்க்க அழகா இருந்தாலும் ரொம்ப ஆபத்து. உயரமான பில்டிங்கள் எல்லாம் இதுல எப்படி காப்பாத்துறாங்க? அதுக்குதான் மின்னல் கடத்தி, அதாவது லைட்னிங் கண்டக்டர் பயன்படுத்துறாங்க. பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிச்சது. அது என்னன்னா, பில்டிங்கோட உச்சியில ஒரு கூர்மையான முனை இருக்கிற ஒரு மெட்டல் ராட வச்சு அத ஒரு தடிமனான காப்பர் கம்பி மூலமா கொண்டு பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய மெட்டல் பிளேட்டோட இணைச்சிடுவாங்க. மேகத்துல இருந்து வர்ற மின்னல் அந்த கூர்முனை வழியா ஈர்க்கப்பட்டு பில்டிங்க தாக்காம நேரடியா பூமிக்குள்ள போயிடும். ஓ, இது ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது பெரும்பாலும் ஒரே இடத்துல தங்கி நிக்கிற சார்ஜ் பத்தி, அதாவது நிலை மின்னோட்டம். இப்போ இந்த சார்ஜ் எல்லாம் நகர ஆரம்பிச்சா அதுதான மின்னோட்டம். மிகச்சரி. எலக்ட்ரான்களோ இல்ல வேற மின்னூட்டங்களோ ஒரு குறிப்பிட்ட திசையில நகர்றதுக்கு பேருதான் மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட். இந்த மின்னோட்டம் தொடர்ந்து பாயணும்னா அதுக்கு ஒரு மூடிய தொடர்ச்சியான பாதை வேணும். அதான் மின் சுற்று, எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்றோம் இல்லையா? இதுவும் பாடத்தோட முக்கிய கருத்து. ஒரு சிம்பிள் சர்க்யூட்டுக்கு என்னெல்லாம் தேவை? முதல்ல ஒரு மின்சாரம் கொடுக்கிற மூலம், அதாவது சோர்ஸ், ஒரு பேட்டரி மாதிரி. அப்புறம் கரண்ட் போறதுக்கு ஒரு பாதை, கண்டக்டிங் பாத், செப்பு கம்பி மாதிரி. அப்புறம் அந்த கரண்ட பயன்படுத்துற ஒரு சாதனம், ஒரு டிவைஸ் அல்லது லோடு, ஒரு சின்ன பல்ப் இல்ல எல்இடி மாதிரி. இதையெல்லாம் சரியா இணைச்சா அது ஒரு மூடிய சுற்று. சரி, இதுல வேணும்னா ஒரு சாவி, அதாவது ஸ்விட்ச் கூட வச்சுக்கலாம். ஸ்விட்ச போட்டா சர்க்யூட் மூடி, கரண்ட் பாஞ்சு பல்ப் எரியும். ஆஃப் பண்ணா சர்க்யூட் ஓபன் ஆகி கரண்ட் நின்னுடும், பல்பும் அணையும். இப்போ இந்த பல்புகள் மாதிரி சாதனங்களை சர்க்யூட்ல இணைக்கிறதுல 2 முக்கியமான வழிகள் இருக்கு இல்லையா? ஆமா, தொடர் இணைப்பு சீரிஸ், அப்புறம் பக்க இணைப்பு பேரலல். முதல்ல தொடர் இணைப்பு பத்தி சொல்லுங்களேன்.
தொடர் இணைப்புல இப்போ 2 பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னொன்னு ஒரே லைன்ல ஒரே பாதையில இணைப்பாங்க. ஒரு மாலையில வரிசையா மணி கோர்க்கிற மாதிரி. இதுல கரண்ட் போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும். அது முதல் பல்பு வழியா போய் அப்புறம் 2வது பல்பு வழியா போய் சர்க்யூட்டை முடிக்கும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? முக்கிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரே பாதையில எங்கேயாவது ஒரு தடை, உதாரணத்துக்கு ஒரு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா மொத்த சர்க்யூட்டுமே நின்னுடும். கரண்ட் மேற்கொண்டு போக முடியாது. அப்ப மத்த பல்பும் எரியாது. இன்னொன்னு, இப்படி வரிசையா இணைக்க மொத்த மின் தடை ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அதனால கரண்ட் குறையும், பல்புகளோட வெளிச்சமும் கம்மியாகும். அப்போ பக்க இணைப்பு இதுக்கு நேர்மாறா இருக்குமா? அது எப்படி? ஆமா, பக்க இணைப்புல ஒவ்வொரு சாதனமும், அதாவது ஒவ்வொரு பல்பும் தனித்தனியா பேட்டரியோட இணைக்கப்படும். ஒரு மெயின் ரோட்ல இருந்து நிறைய சின்ன சின்ன சந்துகள் பிரியிற மாதிரி கரண்ட் பேட்டரியில இருந்து ஒவ்வொரு சந்து வழியாவும் பிரிஞ்சு போய் அந்தந்த பல்பு வழியா பாஞ்சு திரும்ப ஒன்னா சேர்ந்து பேட்டரிக்கே போகும். இதுல என்ன வசதி? நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்களா? கரெக்ட். நம்ம வீடுகள்ல இருக்கிற லைட், ஃபேன், மத்த எல்லா எலக்ட்ரிக் பொருளும் பக்க இணைப்புல தான் இணைச்சிருக்காங்க. இதோட பெரிய நன்மை என்னன்னா, ஒரு பாதையில இருக்கிற ஒரு சாதனம் வேலை செய்யலைனாலும், உதாரணத்துக்கு ஒரு ரூம் லைட் ஃபியூஸ் போயிட்டாலும், ஆமா, மத்த பாதைகள் வழியா கரண்ட் போயிட்டு தான் இருக்கும். அதனால மத்த ரூம் லைட், ஃபேன் எல்லாம் ஓடும். இன்னொன்னு, ஒவ்வொரு சாதனத்துக்கும் முழு வோல்டேஜும் கிடைக்கும். அதனால நல்ல வேலை செய்யும். ஓஹோ, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சரி, இப்போ இந்த மின்னோட்டம் பாயும் போது அது சும்மா இல்லாம சில விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொன்னீங்க. வெப்பம் உண்டாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, மின்னோட்டத்தோட விளைவுகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதும் இந்த பாடத்தோட நோக்கங்கள்ல ஒண்ணு. முக்கியமா 3 விளைவுகள் இருக்கு. வெப்ப விளைவு, வேதி விளைவு, அப்புறம் காந்த விளைவு. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வெப்ப விளைவு. ஒரு கம்பி வழியா கரண்ட் போகும்போது அந்த கம்பிக்குன்னு ஒரு மின் தடை இருக்கும். கரண்ட் அந்த தடையை மீறி போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் போது மின்சார ஆற்றலோட ஒரு பகுதி வெப்ப ஆற்றலா மாறிடும். அதனால கம்பி சூடாகும். நம்ம வீட்ல எலக்ட்ரிக் ஹீட்டர், அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் இப்படிதான் வேலை செய்யுதா? அதேதான். அதுல எல்லாம் நிக்ரோம் மாதிரி ரொம்ப அதிக மின்தடை இருக்கிற கம்பிய வச்சிருப்பாங்க. கரண்ட் போகும்போது அது நல்லா செக்க செவேல்னு சூடாகி வெப்பத்தை கொடுக்கும். சரி, 2வது விளைவு வேதி விளைவு, அது என்ன? சில திரவங்கள், குறிப்பா அமிலம், காரம் இல்லனா உப்பு கரைஞ்சிருக்கிற தண்ணி, இத வழியா கரண்ட பாய்ச்சினா அந்த திரவத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த திரவம் அதோட மூலக்கூறுகளா பிரியும். இதுக்கு பேரு மின்னார் பகுப்பு, எலக்ட்ரோலிசிஸ். உதாரணத்துக்கு காப்பர் சல்பேட் கரைசல் வழியா கரண்ட விட்டா அதுல இருக்கிற காப்பர் தனியா பிரிஞ்சு எதிர் மின்முனையில படியும். இந்த டெக்னிக்கை வச்சுதான் மின்முலாம் பூசுதல், எலக்ட்ரோபிளேட்டிங் பண்றாங்க. அதாவது இரும்பு ஸ்பூன் மேல வெள்ளி பூச்சி பூசுறது மாதிரி. ஓ, அப்படியா? 3வது காந்த விளைவு. கரண்ட்டுக்கும் காந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். 1820ல ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட்னு ஒருத்தர் தற்செயலா கண்டுபிடிச்சார். ஒரு கம்பி வழியா கரண்ட் போயிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல வச்சிருந்த காம்பஸ் திசை காட்டி விலகிறத பார்த்தாரு. அதிலிருந்து தான் தெரிஞ்சது கரண்ட் போற கம்பியை சுத்தி ஒரு காந்த புலம் உருவாகுதுன்னு. இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. நம்ம எலக்ட்ரிக் மோட்டார், காலிங் பெல், எலக்ட்ரோ மேக்னெட் இதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை. ஆஹா, கரண்ட் போனா சூடு உண்டாகும், கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும், காந்த புலமும் உருவாகும். இதுதான் அதோட முக்கிய விளைவுகள். சரி, ஒரு பொருள்ல இந்த மாதிரி மின்னோட்டம் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதோ தங்க இலை மின்காட்டின்னு புக்ல இருக்கே. ஆமா, தங்க இலை மின்காட்டி, கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். அது ஒரு பொருள்ல நிலை மின்னோட்டம் இருக்கா, அது என்ன வகை, பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கறத ஓரளவுக்கு காட்டக்கூடிய ஒரு சிம்பிளான கருவி. அதுல மேல ஒரு மெட்டல் குமிழ் இருக்கும். அதுல இருந்து ஒரு மெட்டல் தண்டு கீழே வரும். அந்த தண்டோட கடைசியில 2 ரொம்ப மெல்லிய தங்க இலைகளை தொங்க விட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்கும். இப்போ சார்ஜ் ஆன ஒரு பொருளை அந்த மேல இருக்கிற குமிழ்ல தொட்டா அந்த சார்ஜ் தண்டு வழியா கீழே இலைகளுக்கு போகும். 2 இலைக்கும் ஒரே சார்ஜ் போறதால ஒண்ணு விலக்கி இப்படி வி மாதிரி விரியும். எவ்வளவு விரியுதுங்கிறத வச்சு சார்ஜோட அளவை கொஞ்சம் யூகிக்கலாம். இதுவும் மின்னூட்டத்தை கண்டறியறது எப்படிங்கிற கற்றல் நோக்கத்தோட தொடர்புடையது. அருமை. இப்போ நாம இந்த பாடப்பகுதியில் இருக்கிற முக்கியமான எல்லா விஷயங்களையும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன்.
அணு அமைப்புல ஆரம்பிச்சு மின்னூட்டங்கள் அது எப்படி உருவாகுது, பரவுது, நிலைமின்னியல், மின்னல், இடி, மின்காட்டி, அப்புறம் மின்னோட்டம், மின் சுற்றுகள்ல தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, கடைசியா மின்னோட்டத்தோட வெப்ப, வேதி, காந்த விளைவுகள் வரைக்கும். ஆரம்பத்துல சொன்ன அந்த கற்றல் நோக்கங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும் நம்புறேன். உதாரணமா புக்ல இருக்கிற மாதிரி மின்சுற்று என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மின்னோட்டம் பாய்வதற்கான ஒரு மூடிய பாதைன்னு இப்ப நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? நிச்சயமா அணுவில் இருக்கிற அந்த சின்ன எலக்ட்ரானோட இடப்பெயர்ச்சி தான் மின்னோட்டத்துக்கும் அதோட ஓட்டம் தான் மின்னோட்டத்துக்கும் காரணங்கிறதையும் அந்த மின்னோட்டம் எங்கெங்கெல்லாம் பயன் தருது, என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறதையும் நீங்க இப்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இந்த அடிப்படை அறிவு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி பாதுகாப்பா ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சுக்க ரொம்ப உதவும். சரி, இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நாம பார்த்தோம், இந்த சீப்பை தேய்ச்சு பேப்பர் எடுக்கிற சின்ன மேஜிக்ல இருந்து வானத்தையே அதிர வைக்கிற மின்னல் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான், அந்த நிலைமின்னியல் விசை. இப்போதைக்கு இந்த நிலைமின்னியலை நாம ஒண்ணு விளையாட்டுத்தனமா பாக்குறோம், இல்லைன்னா மின்னல் மாதிரி ஆபத்தானதா பாக்குறோம். ஆனா எதிர்காலத்துல இந்த நிலைமின்னியல் ஆற்றலை வேற என்ன வழிகள்ல நாம பயனுள்ளதா ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சின்ன சின்ன கருவிகளுக்கு பவர் கொடுக்க முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்.